நேத்து அந்த ரூபத்துல மாய பொம்பளையே பார்க்கல. அவளோட உண்மையான ரூபத்தை மட்டும் பார்த்திருந்தா நிச்சயமா தங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியாயிருப்பாங்க. ஒருவேளை அமர் அந்த மாய பொம்பளோட கவனம் நம்ம மேல படக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்க பாருங்க, அது அவரை நோக்கிதான் போயிட்டு இருக்க. ஒருவேளை அது அமரை மட்டும் பாத்துருச்சுன்னா அப்புறம் அவனோட உயிர் ஆபத்துல இருக்க. அம்மா தாயே, அவனோட உயிரை காப்பாத்துங்க. அம்மா தாயே, இது வரைக்கும் எப்போ உங்க பக்தர்களை நீங்க கைவிட்டதே இல்ல. அவங்களுக்கு எப்பவும் துணையா இருந்திருக்கீங்க. அமரை காப்பாத்துங்க. ரோகிணி, 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 நீ எங்க இருக்க? ரோகிணி, ஏன் எனக்கு தலை சுத்தமா இருக்கு? லெமன் ஜூஸ் சாப்பிட்டா சரியாயிடும். அவளால இந்த உருவத்துல சித்தார்த்த முன்னாடி போகவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளும் எதுவும் செய்ய முடியாது. ரோகிணி, 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 நீ எங்க இருக்க? ரோகிணி, நீ எங்க போயிருந்த? அது வந்து சித்தார்த், நான் வந்து பெரிய பாட்டியை பார்க்க போயிருந்தேன். அவங்களுக்கு எதாவது தேவைப்படுமான்னு பார்க்க போனேன். ஆனா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க மறந்துட்டீங்களா? அதான் சொல்லிட்டு போனாங்களே, பெரிய பாட்டியை கவனமா பாத்துக்கோங்க. நாங்களே அதான் கெஸ்ட் ரூம்லயே தங்கி நம்ம அவங்களை பாத்துக்கலாம்னு சொன்னேன். நீ என் பக்கத்துல இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் இதை புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஏன் ரோகிணி ரொம்ப பொறுப்புள்ளவன்னு. நீ என் பக்கத்துல இல்லன்னா அப்போ பாட்டிமாவை பார்க்க தானே போயிருந்திருக்கணும். ரோகிணி, என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை பண்றதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நாம தான் போகல. மணி 5 போகுது. இப்ப என்ன பண்ணலாம்?
நான் போய் என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீயும் சேஞ்ச் பண்ணு. வா. ரோகிணி, என்ன யோசிக்கிற? வா. வீட்ல யாரும் இருக்காங்க. என்ன பத்தின உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு வேலை பண்ண, நீ இங்கே இரு. நான் போய் துணியை சேஞ்ச் பண்ணிட்டு, என்னோட துணி நம்ம ரூம்ல இருக்கு. இது கெஸ்ட் ரூம். நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சித்தார்த், நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க? பெருசாக ஒன்றும் கிடையாது, கம்மியாதான். என் உயிரை விட அதிகமா. என் மூச்சு காத்து உங்ககிட்ட தாங்க இருக்கு. என் சந்தோஷம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு உங்ககிட்ட மட்டும்தான் முடியும். இப்ப உங்களை வசியம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நான் உங்க மேல அந்த மாதிரி வசியம் பண்ணா மட்டும்தான் எனக்கு நீங்க எப்பவுமே நிரந்தரமா சொந்தமாயிடுவீங்க சித்தார்த். ரெண்டு மாசமா நான் இந்த மகா சிவராத்திரிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது எனக்கு ரொம்பவே முக்கியமான நாள். என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டிய நாள். இப்பல இருந்து என்னுடைய 3 விதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேற போகுது. அப்புறம் நீங்க எனக்கு முழுசா சொந்தமாயிடுவீங்க.
என்னாச்சு? அந்த தட்டுல என்ன இருக்கு? ஒரு மஞ்ச கயிறு. அதாவது சித்தார்த்தன கையில கட்டி விடுறத நான் பார்த்தேன் சீமா. எனக்கு என்னமோ அவன் சொல்லிட்டு இருந்த விதியை நிறைவேற்றிட்டு இருக்கான்னு தோணுது. அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். மனுஷியா இருந்தா இவ என்ன யோசிக்கிறான்னு தெரியும். ஆனா இவ என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல இவ ஒரு ராஜநாகமா இருப்பான்னு. இப்பதான் எனக்கு புரியுது சீமா ஏன் அவளை பத்தின ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு. எனவே சீமா, இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆமா அமர், இந்த நாகம் எதுக்காக சித்தார்த்த பிடிச்சிட்டு இருக்க? சீமா, என்ன யோசிக்கிற? நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த சிகப்பு கதவுக்கு பின்னாடிதான் கிடைக்கும். இந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த பொம்பளை அடிக்கடி எதுக்காக இந்த ரூம்குள்ள போயிட்டு வர? அத நம்ம உள்ள போய் பார்த்தாகணும். சரி, போலாம். வேண்டாம் பிரேம், நீங்க 2 பேரும் வேண்டாம், நான் மட்டும்தான் போவேன். பிரேம் ப்ளீஸ், அவ என்ன கூட சும்மா விட வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் அந்த மாயப்பொம்பளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா உங்களை உயிரோட விடாத. பிரேம் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன்ல, ப்ளீஸ் நீங்க 2 பேரும் இப்போ இங்கே இருங்க. அப்புறம் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் என்ன உள்ள போக விடுங்க. பத்திரமா போயிட்டு வா. ஜாக்கிரதை.
उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्ष्यमामृता ஓம் நமச்சிவாய. இங்க சிவனுக்கு எதுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. இந்த பெட்டி கண்டிப்பா அந்த மாய பொம்பளோட தானே. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும்.